ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் தமிழ் டாபிக்ஸில் இருக்கிற தமிழறிஞர்கள் அந்த டாப்பிக்கில் வந்து இன்றைக்கி வந்து சீசு செல்லப்பா அவரை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக குரூப் 2 அண்ட் 2Aக்கு வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியலையும் வந்து நம்ம டெலகிராம் சேனல்லே வந்து கொடுத்துருக்கோம். ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலாக யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய அறிஞர்கள் பற்றி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். சப்போஸ் அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒரு நோட் ஒன்று போட்டு கரெக்டாக ஒவ்வொரு தமிழறிஞர்களாக போட்டு செப்பரேட்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் டைமில் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைமில் வந்து நமக்கு டைம் இருக்காது, திரும்ப வந்து வீடியோஸ் பார்த்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் செப்பரேட்டாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா. அப்படியே கூட மாற்ற கூட கேட்கலாம். சீசு செல்லப்பா வந்து எந்த புதினத்திற்காக வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா சுதந்திர தாகம். இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2001. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா. ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் வந்து சீசு செல்லப்பா. அடுத்தது இப்போ தான் பார்த்தோம், அப்படி மாற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். சீசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுதந்திர தாகம். எந்த இயர்னு கேட்டாங்கன்னா 2001. இதுக்காக தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து படிக்கணும்னு சொல்கிறது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கொஷினே எப்படி மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்காக தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிலபஸ்லாம் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த கொஷின்ஸ்லாம் வந்து ரிப்பீட் ஆகுது, எந்த கொஷின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து பார்க்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சீசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எழுத்து. அப்படி மாற்றி கூட கேட்கலாம். எழுத்து என்ற இதழோட ஆசிரியர் யார் அப்படி மாதிரி கேட்கலாம். சீசு செல்லப்பா. அடுத்த வருஷம் பாருங்கள். பொருந்தாத இணையை கண்டறிய சொல்லி நூல்களும் ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் சிறுபஞ்ச மூலம் காரியாசன், அது கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. அடுத்து வந்து பாருங்கள் எழுத்து சீசு செல்லப்பா, இப்போ தான் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து ஞானரதம் கல்கின்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து தவறாக பொருந்திருக்கு. ஞானரதம் வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாருடையது. குயில் பாட்டு வந்து பாரதியாருடையது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பி, அதுதான் வந்து தவறாக மேட்ச் ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள். பொருந்தாத இணையை கண்டறிய, அதே கொஸ்டின்ஸ் தான் வந்து ஆப்ஷன் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள். சிறுபஞ்ச மூலம் காரியாசன் கரெக்டாக தான் இருக்குது. ஞானரதம் பாரதியார் கரெக்டாக தான் இருக்குது. எழுத்து சீசு செல்லப்பா கரெக்டாக தான் இருக்குது. குயில் பாட்டு கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க, அதுதான் தவறு. பாருங்கள், அதே கொஸ்டின்ஸ் தான், ஆப்ஷன் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். நூல்களும் ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க, வந்து மேட்ச் பண்ண பொறுத்த சொல்லியிருக்காங்க. பாருங்கள். சீசு செல்லப்பா அவர் வந்து எழுத்து இப்போ தான் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து PS ராமையா, அவருடைய படிப்பு என்னன்னு பார்த்தோம்னா நட்சத்திர குழந்தைகள். அடுத்தது பாருங்கள். அசோகமித்திரன், அவருடைய படிப்பு என்னன்னு பார்த்தோம்னா அப்பாவின் சிநேகிதர். அடுத்து பாருங்கள். பார்த்தசாரதி, அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தோம்னா வலம்புரி சங்கு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3412.
கரெக்டாக பார்த்துக்கோங்க. சிசு செல்லப்பா வந்து எழுத்து, பிஎஸ் ராமையா வந்து நட்சத்திர குழந்தைகள், அசோகமித்ரன் வந்து அப்பாவின் சிநேகிதர், நான் பார்த்த சாரதி வந்து பழம்பொரி சங்கு. அடுத்தது ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. சிசு செல்லப்பா. இது ரொம்ப ஃபேமஸான நாவல், அதனால் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் வந்து சிசு செல்லப்பா. எல்லாம் அப்படியே மாற்றி கூட கேட்பாங்க, கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம், அதே தான் திரும்ப திரும்ப அதே தான் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் மாற்றியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சூரியகாந்தி அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா நான் காமராஜன் அவருடைய படிப்பு தான். அடுத்து ஞானரதம் அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா பாரதியாரோட படிப்பு தான். கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து வந்து எழுத்து வந்து சிசு செல்லப்பா அது வந்து கரெக்டாக தான். அடுத்து குயில் பாட்டு வந்து பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க, தவறு, பாரதியார் வரணும். பாருங்கள், இது வரைக்கும் 3 சரியான இணை வந்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லிவிட்டு 3 கொஸ்டின்ஸ் அதே சேம் கொஸ்டின்ஸ் தான், ஆனால் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் அது ஒரே ஒரு ஆப்ஷன் 2 ஆப்ஷன் மட்டும் மாற்றிருக்காங்க. இதுதான் அப்படியே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. சிசு செல்லப்பா. இப்போ அதே இதுவும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த சைடு வந்து கருத்து கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். புதுக்கவிதையின் மறுபிறப்புக்கு வித்திட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆனா பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் மறுபிறப்புக்கு வித்திட்டவர் வந்து ஆனா பிச்சமூர்த்தி. அடுத்து வந்து புதுக்கவிதை செழுமையுற காரணமாக இருந்தவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சிசு செல்லப்பா. அடுத்தது பாருங்கள், புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் என யாரை சொல்கிறோம்னா சுந்தர ராமசாமி அவரை சொல்கிறோம். அடுத்து வந்து யாப்பறிந்து யாப்புடைத்த புதுக்கவிஞர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க வந்து மணி. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3, 4, 1, 2 கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த எல்லாமே புதுக்கவிதை ரிலேட்டடாக தான் இருக்குது. அது வந்து எந்தெந்த வரிகள் வந்து யார் கூட வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா தனியாக அந்த வரியை மட்டும் கொடுத்துட்டு சப்போஸ் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேங்களா? அவ்வளோதான். அந்த சிசு செல்லப்பாவை பற்றி அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் இருக்குது, வேணால் அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.